ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு யூஎன் நம்பர் ப்ளஸ் ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி இது ரெண்டு சம்மந்தமான ஒரு பயனுள்ள ஒரு சுற்றறிக்கை. அதனால் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. சர்க்கார் வெளியிட்ட தேதி 30/7/2025. சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மேண்டட்டரி அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் யூஎன் த்ரோ யூமேங் ஆப் யூசிங் எஃப்ஏடி ரிகார்டிங் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இனிமேல் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்னுடைய யூஎன் நம்பர் புதுசாக அலாட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது ஆக்டிவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து யூஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ண முடியும் ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. புதுசாக ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் நம்பருக்கு யூஎன் நம்பர் அலாட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார்னுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் யூஎன் நம்பர் அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த சர்க்குலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஏப்ரல் 2025 அப்போ அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் யூஎன் த்ரோ யூமேங் ஆப் யூசிங் எஃப்ஏடி. அதாவது இது ஒரு ஆப்ஷனாக வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உமேங் ஆப்பில் இந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்தி யூஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த 8 ஏப்ரல் 2025 அன்னைக்கு ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, in order to ensure error-free generation of UAN, it has been decided that with effective from 1st August 2025, the allotment or generation of UAN will be done only through the Aadhaar-based face authentication technology in UMANG app அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. பட் இந்த 30/7/2025 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து எந்த ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்னுடைய யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது புதுசாக யூஎன் நம்பர் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் கம்பல்சரியாக யூமேங் ஆப்னுடைய அந்த யூமேங் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து யூஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. எப்போ இருந்து? ஆகஸ்ட் 1, 2025 ஸோ உங்களுக்கு ஒரு யூஎன் நம்பர் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த யூமேங் ஆப்பில் இருக்கக்கூடிய எஃப்ஏடி ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லப்படுது. ஹவவர், the existing process of generation of UAN through the employer will continue in respect of exceptional cases. இந்த ஒரு பர்டிகுலர் கேசஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக யூஎன் நம்பரை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த மாதிரியான கேஸ் வருது? இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க வந்து பயன்படுத்த முடியாது அந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி. அதனால் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸு அண்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் நேபாள் அண்ட் பூட்டான், ஸோ இவங்க மட்டும்தான் அந்த மேனுவல் அலாட்மெண்ட் பண்ண முடியும். மற்ற எல்லாருமே வந்து யூமேங் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆதார் எஃப்ஏடி ஆப்ஷன் பயன்படுத்தி தான் இந்த யூஎன் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இந்த சர்க்குலர் கீழே வந்து எப்படி அந்த யூஎன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி அலாட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்குலரை நம்ம டெலகிராம் சேனலில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த யூமேங் ஆப்பில் இந்த ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு யூமேங் ஆப் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்து அது லாகின் கொடுத்துக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா எம்பின் ஜென்ரேட் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு இருக்கும். ஆதார் ஃபேஸ் ஆர்டி. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கேயுமே அந்த ஆப் நீங்கள் போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த யூமேங் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த ரீசெண்ட்லி நான் வந்து இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அல்லது நீங்கள் வேறு சர்வீசஸ் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு இதை கிளிக் பண்ணோடனே கீழே இபிஎஃப்ஓன்னு வரும், அல்லது இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துக்கோங்க. அந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இது கீழே பாருங்கள், யூஏஎன் சர்வீசஸ் த்ரூ ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து யூஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா புதுசாக யூஎன் நம்பர் அலோகேட் பண்ணுறது. பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்கும், அவங்களுக்கு யூஎன் நம்பர் இருக்காது. ஸோ அப்படியா இருக்கவங்களுக்கு புதுசாக யூஎன் நம்பர் வந்து அலோகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது யூஏஎன் ஆக்டிவேஷன். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு யூஏஎன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி கம்பெனி தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு யூஏஎன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்கணும். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூஏஎன்ஸ் அப்படின்னு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இப்போ ஏற்கனவே உங்ககிட்ட வந்து யூஏஎன் நம்பர் இருக்குது, ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஃபர்தராக ஒரு டைம் வந்து ஆதாரினுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ ஏற்கனவே உங்ககிட்ட யூஏஎன் நம்பர் இருக்குது, ஆக்டிவேட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த 3வது ஆப்ஷன் பயன்படுத்தி ஒரு தடவை ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூஏஎன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஜஸ்ட் இதில் போயிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன்லி திஸ் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுடைய ஃபேஸில் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி அல்லது சூரிய வெளிச்சத்தில் நின்றுட்டு நல்லா பிரைட்டாக காமிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் போட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்க, டிக்ளரேஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி மூலமாக நீங்கள் ஆதார் கார்டை உங்களோட யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.